தோனியோட சிஎஸ்கே முடிஞ்சா? தோனி இறங்கி அல்லது டக் அவுட்டே ஆனாலும் பரவாயில்ல, சிஎஸ்கேல ஏன் பவுலர்ஸ் இல்லையா? சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சு? நான் தோனியோட ஹேட்டரும் கிடையாது, சிஎஸ்கேவோட ஹேட்டரும் கிடையாது. சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் என்ன கேள்விக்குறியில தான் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கேட்கலாம், நீ என்ன பெரிய கிரிக்கெட் நினைச்சிட்டா, உனக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா, நீ எல்லாம் சிஎஸ்கே பத்தி பேசுற அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஃபுல் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு சிலது வந்திருக்கும். அதை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் மதுரை டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது சிஎஸ்கே 2023 கடைசியா கப் அடிச்சது. அப்ப கேப்டன்ஷிப்ல இருந்தது தோனி. அதோட தோனி கேப்டன்ஷிப்பை விட்டு விலகிட்டாரு. அந்த கேப்டன்ஷிப் அப்படியே ருத்ராஜ் கையில கொடுத்துட்டாங்க. ருத்ராஜ் நல்ல கேப்டன், நல்ல பிளேயர். அவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதும் இல்லை. ஆனா இந்த இடத்துல தோனி பேர் தான் சிஎஸ்கேல ரொம்ப பெருசா நிக்குது. சிஎஸ்கே பேர்ல தோனி இருக்கா இல்ல தோனி பேர்ல சிஎஸ்கே இருக்கான்னு இப்போ வரைக்கும் தெரியல. சிஎஸ்கேவே தோனியை சுத்தி தான் இருக்கு. மிச்ச பிளேயர்ஸ்லாம் அப்ப சிஎஸ்கேல இல்லையா? அப்ப மிச்ச பிளேயர்ஸாலலாம் சிஎஸ்கேவா எதுவுமே பண்ண முடியாதா? தோனி மட்டும் தான் சிஎஸ்கேவை தூக்கி நிப்பாட்டுறாரா? இப்படி ஒரு பாயிண்ட நான் சொன்னேன்னா இதான் வர்றாங்கல்ல. தோனியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன இருக்கு? நீ எப்படி தோனியை பத்தி பேசலாம்? 5 கப்பு அடிச்சிருக்காரா? 5 கப்பு முடியுமா? உங்க டீம்னால முடியுமா? எந்த டீம்னு சொல்லிடு ஒழுங்கா. எவன்கிட்ட காசு வாங்கின? 5 கப்பு நாங்க அடிச்சிருக்கோம். இங்க தலை அடிச்சு கொடுத்தாரு. டேய், சிஎஸ்கேனா டோனி, டோனினா சிஎஸ்கே, 2 பேரும் உன்னால பிரிக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே தோனி 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 தோனின்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, தோனி தான் ஃபேஸ் ஆஃப் த சிஎஸ்கேனே வச்சுக்கிறோங்க. தோனி சிஎஸ்கேல பினிஷ் பண்றாருன்னு நீங்க எல்லாருமே சொல்றீங்க. ஓகே, பினிஷ் பண்றாரு. பினிஷர்னா என்னது? 30 பால்ல 70 ரன் அடிக்கணும், இல்ல 80 ரன் அடிக்கணும். அந்த இடத்துல தோனி இறங்கி அல்லது டக் அவுட்டே ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அவர் இறங்கி அங்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. ஆனா இவர் எங்க இறங்குறாரு? 9th டவுன்ல இறங்குறாரு. 9th டவுன்ல இறங்கி கடைசி ஓவர்ல 4-6 அடிக்கிறார். யாருக்கு அடிக்கிறாரு? எதுக்கு அடிக்கிறாரு? ஃபேன்ஸுக்காக தான் அடிக்கிறாரா? அப்ப டீம் முக்கியம் இல்லையா? அப்ப ஃபேன்ஸ் தான் முக்கியமா? அப்ப யார் தான் சிஎஸ்கேல பினிஷர்? சரி, ஓகே, நான் இதெல்லாம் சொன்னேன்னா, டேய் அவருக்கு வயசாயிருச்சுடா, அவரால் இந்த வயசுல ஓட முடியுமா, அவரால் 4-6 தான் அடிக்க முடியும்னு சொல்றீங்கன்னா, சரி, ஓகே, அவருக்கு வயசாயிருச்சு, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரு? அவருக்கு பதில வேற ஒரு பேட்ஸ்மேனை இறக்கி, அவருக்கு பதில வேற பேட்ஸ்மேன் இறங்க வேணாம், அதுக்கு முந்தின இடத்துலயாச்சும் வேற பேட்ஸ்மேன் இறக்கி நல்லா அடிச்சு அவர் 4-6 அடிக்கட்டுமே. அதுக்கும் வழி இல்லாம தானே இருக்கு. அந்த மேட்ச்ல அஸ்வினை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அஸ்வின் தோனியோட நல்ல பேட்ஸ்மேனா? இது என்ன கணக்கு? இதை நம்ம தோனியை பத்தி நெகட்டிவா சொன்னோம்னா இதுக்கு ஒரு கூட்டம் வருது. இந்த வந்துருவாப்ல. ஆமா, தோனி எங்க விளையாண்டா உனக்கு என்ன? அவரு ஸ்டார்டிங்ல விளையாடுவாரு, எண்டிங்ல விளையாடுவாரு. எங்க விளையாண்டா என்ன? நாங்க போய் மேட்சை பாக்குறது தோனியோட 2 6, 2 4, அந்த குயிக் ரன் ஒண்ணு ஓடுவாரு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டம்பிங். ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொன்னு பண்ணுவாரு. அதுதான் எங்களுக்கு தேவை. என்னதான் 2 பாயிண்ட் போயிட்டு போகுது, 2 6 பார்த்தோம்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குல்ல. ஐபிஎல்ன்றது ஒரு காலத்துல கிரிக்கெட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, வாரா பாக்குறாங்க. அதோட ஒரு முக்கியமான இதானா பிசினஸா பாக்குறாங்க. ஹாட் ஸ்டார்ல 40 கோடியில இருந்து 50 கோடி பேர் பாக்குறாங்க. வீட்டுல டிவில எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டிவின்னு மட்டும் இல்ல, தனியா ஃபேன் பார்க், அது போக பைரசி, இது மட்டும் இல்லாம நகைக்கடை, பொட்டி கடை, எல்லா இடத்துலயும் கிரிக்கெட், ஐபிஎல், இப்படி எல்லாம் ஒரு பீக்ல வச்சு கிரிக்கெட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கீல. அப்ப இதுக்கேத்த மாதிரி தான் தோனி விளையாடுறாரா? கடைசி 2 ஓவர்ல தோனி விளையாண்டா தான் இவங்களுக்கு ஆடு வரும். இது போக எல்லாருமே டிவில உட்காந்து பார்ப்பாங்கன்றதுக்காக தான் தோனி கடைசி 2 ஓவர்ல 2 6 2 4 அடிக்கிறாரா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நம்ம பேசினா கிரிக்கெட், இது ஐபிஎல்னா கிரிக்கெட்னா ஸ்போர்ட்ஸ். அதை ஸ்போர்ட்ஸா பாருங்க. இப்ப எதுக்கு நீ அது பிசினஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பிசினஸ் நடந்துட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு என்ன வருமானம் வருது? கேமராவும் மைக்கும் கிடைச்சிச்சுன்னா நீ என்ன வேணா பேசலாமா? யூடியூப்னா என்ன வேணா போட்டுருவியா நீ? ஐபிஎல் எடுத்தாலே கடந்த சீசன், இந்த சீசன் எல்லாருமே தொடர்ந்து 200, அதாவது ஒரு 10 மேட்ச்ல 7 மேட்ச் இல்ல 8 மேட்ச் 200 ரன் அடிக்கிறாங்க. 2 மேட்ச்ல ஒரு 150 180 அடிக்கிறாங்க. இப்ப இருக்கையில ஐபிஎல் இவ்வளவு பேட்டிங் இதா இருக்கு, இவ்வளவு லீடிங் ரன் ஸ்கோரா போய்கிட்டு இருக்கையில சிஎஸ்கேவால 2024 2025 இந்த 2 வருஷம் சேர்த்து மொத்தத்துக்கே 4 வாட்டியோ 3 வாட்டியோ தான் 200+ அடிச்சிருக்காங்க. அதுல ஒரே ஒரு எஸ்ஆர்ஹெச் கூட, அந்த எஸ்ஆர்ஹெச் கூடயும் 213 ரன் தான் அடிச்சிருக்காங்க. மிச்ச மேட்ச்ல எல்லா மேட்ச்லயுமே 170 180 தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? பேட்டிங் ஆர்டர் ஒரு பவர் ஹிட்டிங் இல்லையா? இல்ல சிஎஸ்கே பிச்சுனால அடிக்க முடியலையா? இதெல்லாம் என்ன கொஸ்டின் மார்க்? இதெல்லாம்
இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா மிச்ச டீம்லாம் பேட்டிங் நல்லா சூப்பரா இருக்கு, எல்லா டீம்லயுமே பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கு, சிஎஸ்கேல பேட்டிங் ஆர்டர் அப்ப இல்லையா? சிஎஸ்கேக்குன்னு தனியா ஏதோ ஆக்ஷன் நடத்துறாங்களா? சிஎஸ்கே ஏன் ஆக்ஷன்ல பவர் ஹிட்டர் எடுக்கல? சரி ஓகே, பேட்டிங் தான் இப்ப இருக்கு, பவுலிங்கை பத்தி பேசலாம்னு வந்தா பவுலிங் இன்ன வரைக்கும் 2023-24 ஒரே ஒரு மேட்ச் தான் SRH ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க, மிச்ச மேட்ச்ல ஆல் அவுட் எடுக்கவே இல்லை. இப்படி இருக்கல பவுலிங் யூனிட்டுக்கும் ஏன் என்னதான் ஆச்சு? எல்லா டீம்லயும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, சிஎஸ்கேல ஏன் பவுலர்ஸ் இல்லையா? இதெல்லாம் பத்தி நம்ம பேசணும்னா இந்த வந்துருவார்ல முட்டை கொடுக்க. அதான் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் அடிக்க ருத்துராஜ் இருக்காரு, அதுக்கப்புறம் பின்னாடி அடிக்க சிவன் துபே இருக்காரு, இதெல்லாம் இல்லாம தோனி இருக்காரு. அடிச்சா 2 6 4 6 போகும். உனக்கு என்ன இன்னும் பவர் ஹிட்டிங் வேணும்? சரி ஓகே, பேட்டிங் தான் இப்படி சொல்ற. பவுலிங் வா, பத்திரானா இருக்கான், பத்திரானா இல்லாம நான் ஜடேஜா இருக்கான், ஸ்பின்லே சிக்க வைப்பாப்புல. எல்லாத்துக்கும் பேட்டிங் பிச்சு, எங்க கிரவுண்ட் ஸ்பின் ட்ராக், எங்க உங்களால அடிக்க முடியுமா பாரு. பேட்டிங் ஸ்பில்லிங் தெரியுமா? வந்தாலே ஸ்பின்ல அப்படியே சுண்டி உட்காந்துருவீங்கடா. 2023 யாருக்கு கப் அடிச்சு கொடுத்தா? ஜடேஜா. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அடிக்க 5 நிமிஷம் ஆகாது. எல்லாமே ஓகே. ஒரு நாள் தோனிக்கு வயசாகும், கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு வரும். எல்லாருமே சொல்றாங்க தோனி விளாடுறாரு, எல்லாரும் சொல்றதுக்காக தான் விளாடுறாரு, அவருக்காக விளாடலன்னு சொல்றீங்கல்ல. அவரும் மனுஷன் தான், அவர் மெஷின் கிடையாது. அவருக்கு ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் வரும். அப்ப அன்னைக்கு சிஎஸ்கேவோட நிலைமை என்னது? இப்போ ஒரு சில டீம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல ஆமா சரி, எதுக்கு ஒரு சில டீம் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல சச்சினை வச்ச டீம் இருந்துச்சு, அடுத்து ரோஹித் சர்மா வச்ச டீம் இருந்துச்சு. இப்ப அவங்க டீம்ல ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா 4 பேர், இவங்க 4 ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. இது மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்றேன். எல்லா டீம்லயுமே ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்த ஸ்டார் பிளேயர் யாரு? தோனியோட சிஎஸ்கே முடிஞ்சா? எனக்கு ரைட், எல்லாமே முடிஞ்சு. ஆமா, இப்ப இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசுறேன்ல, இதுல சிஎஸ்கே பத்தி பேசுனா இல்ல தோனியை பத்தி பேசுனா? சிஎஸ்கே தான் தோனியா, தோனி தான் சிஎஸ்கேவா?